நான் கஷ்டப்பட்டதை என் புள்ள கஷ்டப்படக்கூடாது. இதுவரையும் அவன் கேட்டு எதுவுமே நான் வாங்கி கொடுக்காம இல்லை. அவன் கேட்கறது எல்லாமே நான் வாங்கி கொடுக்கணும் ஏன் நினைக்கிறேன்னா, நான் சில விஷயத்துக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன், கண்ணை கூட கலங்கி அழுதுலாம் இருக்கேன். சரி, நம்மளால இந்த கேப்பபிலிட்டி செய்ய முடியாத விஷயத்த அவன் ஃபீல் பண்ணக்கூடாது. என் அப்பா இதை கேட்டு வாங்கி தரல, அவன் எல்லாத்தையுமே பார்த்துடணும் அவன் லைஃப்ல. அவனை எப்போ கஷ்டப்பட வைக்கணும், எப்போ அவனுக்கு வந்து ரியல் லைஃபை ப்ரூவ் பண்ணணுமோ அப்போ நம்ம சொல்லி கொடுத்தா போதும். எல்லாமே என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. சின்ன பிள்ளைங்க கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம், பட் அது லிமிட் இருக்கு. இப்போ ஒரு 2000 கார் கேட்கறானா ஒரு 500க்காவது நம்ம வாங்கி கொடுத்துடணும். அவன் என்ன பண்ணுவான், நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தரலாம், அவன் வெக்ஸ் ஆகி உள்ளுக்குள்ள டி ப்ரோமோட்லயே இருப்பான். அவனை நம்ம ப்ரோமோட் பண்றதுக்கு ஏதோ ஒன்னு வாங்கி கொடுத்தோம்னா அவன் கன்சிடர் பண்ணுவான்ல. இதுக்கு எத்தனை வாங்கி தரணும் எனக்கு எனக்கு ஒரு பொண்ணு இல்ல, பொண்ணுக்கு நான் சேர்த்து வைக்கணும்ல, பையனுக்கு நான் ஏன் சேர்த்து வைக்கணும்? சந்தோஷமா செலவு பண்ணட்டும். அவனுக்கு என்ன தேவையோ அதை நான் ஓரளவு சேர்த்து வச்சுட்டு நான் என்னோட ட்ராக்ல ஓடினா போதும். அவனுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்க தானே நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு பொண்ணா இருந்தானா ஒரு 2 பவுன் நகை எடுத்து வைப்போம்ல, ரெண்டுமே பையன். சோ அவனுக்கு தேவையான செலவு நம்ம செஞ்சு கொடுக்கறது தப்பு இல்லை. அது மாதிரி நீங்க சின்ன வயசுல வீட்டுல எதிர்பார்த்து கிடைக்காதுன்னு ஏதாவது இருக்காது? ஆனா அப்போதைக்கு ரிமோட் கார் தான். அந்த ரிமோட் கார் அது என்ன பண்ணும், கிளாப் பண்ணா ரன் ஆகும், டபுள் கிளாப் பண்ணா ரொட்டேட் ஆகும், அப்போ சிங்கிள் கிளாப் பண்ணா மறுபடியும் மூவ் ஆகும். அப்படி இருந்தது கார். இன்னைக்கு என்கிட்ட 10 கார் இருக்கு, பிளஸ் 11 கார் இருக்கு. வாங்கிட்டீங்களா? ரிமோட் கார் இல்ல பிரதர், நான் வாங்கினது ரியல் கார். சூப்பர்னே. ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து வந்தா. லாக்டவுன் முன்னாடி வரையும் சைஃபர் தான். லாக்டவுனுக்கு அப்புறம் என்கிட்ட இப்போ 11 கார் இருக்கு. என் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வச்சிருக்கேன். மாசா இருக்கு இந்த மூமெண்ட் எல்லாம் கேட்கும் போது. அவனுக்கு ஹாட் வீல்ஸ்ல மட்டும் இப்ப மட்டும் அவனுக்கு 24 கார் வாங்கி கொடுத்துருக்கு. நேத்து மால் போனப்போ அவன் வந்து 7000 ஒரு கார் கேட்டான். பை பண்றதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன், பட் அங்க அவங்கள்ட்ட பேட்டரி வந்து அதை சார்ஜ் பண்ணிட்டு தான் செக் பண்ண முடியும்னாங்க. வைஃப் வந்து கீழே சைல்ட் பேபியோட இருக்காங்க கார் பார்க்கிங்ல. சரி, நான் அர்ஜென்ட்டா போகணும், நீங்க இதை சார்ஜ் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா 45 to 1 hour ஆகும்னாங்க. அவ்வளவு நேரம் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு. இவனு என்ன சொன்னா, அப்பா கீழே போலாம்ப்பா, நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி நேத்து 2 பாக்ஸ் ஹாட் வீல்ஸ் வாங்கினா. அதுலயே 20 காசு வந்துருச்சு. இப்ப 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து பொண்ணு இல்லையான்னு கஷ்டப்பட்டிருக்கீங்க? பொண்ணு பிறக்கலன்னு ஃபீல் பண்றதை விட எனக்கு ஆல்ரெடி 2 பொண்ணு இருக்காங்க. என் ஒய்ஃபோட அக்காவோட பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. அவங்கள நான் பார்த்து ஆகணும். அவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இப்போ லாஸ்ட் மேல தவறிட்டாரு. அவங்களும் சின்ன ஏஜ் தான். சோ அதை எங்களால மிஸ் பண்ண முடியல. இன்னைக்கு அவ எக்ஸாம் எழுத வந்தா. பிடி எக்ஸாம், இந்த ஆஸ்திரேலியா போறதுக்கு, இந்த மாதிரி கண்ட்ரி போறதுக்கு, இங்கிலீஷ் நாலேஜுக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதை எழுதுறதுக்கு வந்தா. சோ மேபி ஆஸ்திரேலியா போயிட்டோம் அப்படின்னா அப்பயும் போனாலும் நான் பிசினஸ் பண்ணதான் இங்க இருப்பேன். ஏன்னா இன்னும் 10 கார் 50 கார் ஆகணும், நிறைய இருக்கு. சோ அவங்கள அனுப்பிச்சு வச்சிருவோம். பொண்ணு இல்லாத குறைய வைஃபோட அக்காவோட பொண்ணுங்க வந்து உங்களுக்கு தீர்த்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அப்பா இல்லைனாலுமே அந்த ஒரு குறைய நீங்க தீர்த்துட்டீங்களே. கண்டிப்பா இருப்பேன். அதுக்கு நான் 40 இயர்ஸ்ல கண்டிப்பா என்னோட ஃபுல் டைம் அங்கதான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆஃப்டர் 40ல. ஏன்னா 40 இயர்ஸ் வரையும் ஓடிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஏர்ன் பண்ணணும். அதுக்கப்புறமும் ஓடிட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி எனக்கு தேர்ட் பேபி கேர்ள் பேபி தான் சொல்லியிருக்காங்க. 8 months தானே ஆகுது. ஸோ ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. அது அவங்க தான் சொல்லணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்லாம் வந்து லைஃப் ஒரு மாதிரி மாறுன்றாங்க. நீங்க எப்படி சிச்சினே இருக்கீங்க? நான் லாக்டவுன்ல எல்லாமே அனுபவிச்சுட்டேன். கல்யாணம் ஆனோடனே அந்த 8 மாசத்துல லாக்டவுன் முடிஞ்சது இல்லை. அப்போ அந்த 8 மாசத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்,